ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிட உட்கார்ந்தோம்னா அங்க அன்பு இருக்காதுங்க, அதிகமா அஜினாமோட்டோ தாங்க இருக்கும். பாசம் இருக்காதுங்க, நம்ம உடம்புக்கு கெடுதலை கொடுக்கிற பலவிதமான எண்ணெய்ங்க தாங்க இருக்கும். நமக்கு பிடிச்சவங்க சாப்பிடும்போது ஐயோ நமக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? நல்லா 1 கிலோ பக்கெட் மட்டன் பிரியாணியும் ஒரு ஃபுல் கிரில் சிக்கனையும் மைனஸை தொட்டு சாப்பிடும்போது ஒரு ஆனந்தம் மனசுக்குள்ள வரும் பாருங்க. அந்த மாதிரி உணர்வு இருக்குங்க நம்ம சமைச்சு கொடுத்ததை நமக்கு பிடிச்சவங்க சாப்பிடும்போது. இதெல்லாம் வந்து சலிப்பான்னு சொன்னா எப்படி நடுவர் அவர்களே ஒத்துக்க முடியும்? ஒத்துக்க முடியுமாமா? நீங்க அடுத்த வாட்டி எங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு மட்டன் பிரியாணியும் கிரில் சிக்கனும் செஞ்சு தரேன். நேரா வீட்டுக்கு தான் வர்றேன். ஆமா, நம்ம நாஞ்சில் தம்பியவே எடுத்துக்கலாம். யாரு? விஜயன் தம்பி எடுத்துக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு தெரியுங்களா? இதே என் மக மரியா, சி இந்த மனுஷனுக்கு என்னத்த சமைக்கிறது, இதை போடுவோம் அதை போடுவோன்னு எதையாவது சலிச்சு சமைச்சு கொடுத்துருந்தான்னா அவர் இப்படி உருண்டு திரண்டு இருப்பாரா? இல்லை அவள் சமைச்சு கொடுத்த மகிழ்ச்சியாக சமைச்சு கொடுத்த சாப்பாடை மகிழ்ச்சியாக இவர் உட்காந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டதுனால தானே இப்படி இருக்காரு. அப்போ அவள் செஞ்ச சாப்பாடு மகிழ்ச்சி தானே, இவர் அதை சாப்பிட்டு ருசிச்சு சாப்பிட்டதுனால இவரும் மகிழ்ச்சி தானே, நல்லா தானே இருக்காங்க 2 பேரும். ஸோ அது எப்படி சலிப்பாக மாறும் நடுவர் அவர்களே சொல்லுங்க? பெண்கள் சமைக்கிற சமையல் தன்னோட கணவருக்கும் தன்னோட குழந்தைக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் நல்லபடியாக கொடுக்கணும்னு மனநிறைவோட ஆசையோட அன்போட காதலோட சமைச்சு அவங்களுக்கு பரிமாறுறதுல தான் மகிழ்ச்சி இருக்குன்னு கூறி என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.